கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசுவுக்கு மிகவும் பிரியமான ஒரு குடும்பம் பெத்தானி என்கிறதான ஊரில் இருந்தது. அங்கு லாசுரு என்கிறவரும் அவருக்கு 2 சகோதரிகளும் இருந்தார்கள். அவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது சில காரியங்கள் நடந்தது. அவைகளிலே ஒன்றை நான் உங்களுக்கு மேல்கோட் காட்டி ஹைலைட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். அது என்னவென்று சொன்னால், அங்கே மார்த்தாள் என்கிறதான ஒரு சகோதரி இருந்தால், அந்த நேரத்தில் அந்த மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று வசனம் சொல்லுகிறது. 38வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். பாருங்க, இயேசு உலக ரட்சகர் அவங்க வீட்டில் வந்து தங்குறாங்க. அந்த நேரத்தில் மற்றவர்கள் இருவர்கள் எப்படி இருந்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இந்த மார்த்தாள் மட்டும் அதிக அலுவலாக இருந்து கொண்டு பல காரியங்களை செய்து, சமையல் செய்து, அவரை உபசரிக்க வேண்டும் என்று பல காரியங்களை செய்து கொண்டு முக்கியமான ஒரு காரியத்தையும் அவள் செய்தாள். அந்த நேரத்தில் நடந்த காரியம், இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாமும் கூட ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வீட்டில் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கி அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறாங்க. இயேசுவை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து தங்களோடு கூட அளவலாக சாப்பிடும் பொழுது கூட இருக்க மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் தவிர்த்து விடுகிறார்கள். வசனம் சொல்கிறது, இயேசு அவளுடைய வீட்டிலே தங்கியிருந்தால், ஆகாரத்தை சாப்பிட்டால், அவருடைய உபசரிப்பிலே கலந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். இவைகள் அனைத்திலும் பார்க்கும் பொழுது மார்த்தாளுடைய வாழ்க்கையில் சிறந்து காணப்பட்டதான ஒரு காரியம், இயேசுவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டுக்குள்ளாக சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், ஒரு திருப்தி வரணுமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிறைவு நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஆண்டவரே, இந்த மார்த்தாளுடைய வீட்டிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்களும் இந்த நாளிலே உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஐயா. இதுவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் உம்மை நாங்கள் எங்கள் மனப்பூர்வமாக ஏற்று, நீரே ஆண்டவர், நீரே எங்களுடைய இரட்சகர், நீர் எங்களோடு கூட இரும் என்று அழைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே இந்த ஆண்டவரை உங்களுடைய வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளுங்கள்.